சொந்த கிரவுண்ட்லயும் சொதப்பியாச்சு. அப்படித்தாங்க ஆயிப்போச்சு சிஎஸ்கே வர்சஸ் பஞ்சாப் மேட்ச். ஆயுஷ் மாத்திரேன்னு ஒரு பையன் இருக்கான் பாருங்க, அந்த பையன் மட்டும் இன்னைக்கு இல்லைன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப அசிங்கமா போயிருக்கும் குமார். அப்படித்தான் ஆகி போயிருக்கு. சரி, அந்த கொடுமையை விளக்கமா சொல்றேன். சென்னையில நடந்த சென்னை வர்சஸ் பஞ்சாப் மேட்ச் வழக்கம் போல நம்ம டாஸை தோத்து பஞ்சாப் வந்து சூஸ் டு ஃபீல்ட் ஃபர்ஸ்ட். சாம்சனும் கைக்வாடும் ஓப்பனிங் இறங்குறாங்க. அவங்க ரெண்டு பேருமே அப்படின்ற மாதிரி விளையாண்டுட்டு இருந்தாங்க. கரெக்டா தலஃபார ரீசன்ற மாதிரி 7 பாலுக்கு 7 ரன்ல அவுட் ஆகி போறாப்ல. அப்புறம் அந்த போன மேட்ச்ல தலைவலிக்குதுன்னு மாத்திரை போட போன அந்த ஆயுஷ் மாத்திரத்தெல்லாம் போட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்து நல்லா குசிட்டிப்பா வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். நல்ல அடி. அதாவது சிஎஸ்கே ஃபேன்ஸ் சேப்பாக் ஸ்டேடியத்துல ஒரு நல்ல ஒரு ட்ரீட். அவ்வளவுதான். அந்த ட்ரீட்ன்றத வந்து சந்தோஷமா எடுத்துட்டு போயிடணும். அந்த பையன் நல்லா விளையாடினாப்ல. ஆனா அந்த பையன் பாவம் தனக்கு சப்போர்ட்டே கிடைக்காம ஒரு கட்டத்துல சென்னையோட அந்த வெக்கைக்கு வேர்த்து ஊத்துலாம் கலட்டி போட்டு இப்படின்னு விளையாண்டு பார்த்தாப்ல. ஒரு கட்டத்துல 2 தடவை கேட்ச் மிஸ். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவுட் ஆயிரும். என்ன பண்ண முடியும்? இன்னும் 2ல பிரஷர் பில்ட் ஆயிட்டே இருக்கு. கைக்வாடு போன மேட்ச்ல விட்ட இடத்துல இருந்து இந்த மேட்ச்லயும் பிடிச்சி அவுட் ஆகி போயிட்டாப்ல. அதுக்கப்புறம் இந்த கார்த்திக் சர்மான்ற பையன் 14 ஓடிக்கு எடுத்தாங்களா என்னன்னு எனக்கு புரியல. அதுக்கப்புறம் கொஞ்சம் நிம்மதியா இருந்தது. சர்ஃப்ராஸ் கான் வந்து 11 பாலுக்கு 32 ரன். அந்த 32 ரன்னுக்குள்ள 2 4 ஹேட்ரிக். அப்புறம் கடைசியில ஆடியே ஆகணும்ன்ற கட்டாயத்துல தூபே வந்து அப்படி இப்படின்னு 4-6 ஆடி ஒரு 209 ரன் தேதி. இந்த ரன்னை பார்க்கும்போது நம்மளுக்கு சந்தோஷமா இருக்கும். ஆனா நம்மளோட பவுலிங்கை பார்க்கும்போது நினைச்ச மாதிரியே அந்த 10,000 ரூபாய் பஞ்சாப்ல இவர் அடிச்சார் அவர் அடிச்சாருன்னு பிரிச்சு சொல்ல முடியல. வரவன் எல்லாரும் அடிக்கிறேன். அந்த வடிவேல் காமெடியில சுத்துவாங்க, என்னடா இப்ப அடிக்கணுமா, அடிச்சுட்டு போங்கடா அப்படின்ற மாதிரி அடிச்சுட்டு போங்கடா அப்படின்ட்டு அடியில அடிச்சு கொளுத்தி விட்டாங்க. மொத்தம் பஞ்சாப் 5 விக்கெட் மிச்சம் வச்சு 8 பால் மிச்சம் வச்சு அந்த மேட்சை வந்து முடிக்கிறாங்க. அப்படியே வெற்றியோட வெற்றியா இலவச இணைப்பா கேப்டன் ஒரு 50 போட்டாப்ல சரியா செய்ய. லாஸ்டா சிஎஸ்கே மேட்சோட ரிவ்யூ வீடியோல கடைசியா ஒன்னு வச்சு முடிச்சு அப்படியே கேரி ஃபார்வர்ட் பண்ணுவோம். இதோ உங்களுக்காக. அது அவ்வளவுதான், டைம் முடிஞ்சது, வா. என்ன பண்றாங்கன்னு பார்த்துட்டு அது போலாம்னா. அதுவும் சரிதான், சீசன் முடிகிற வரை பொறுத்து பார்ப்போம். அசையாத மரம் ஒன்று உய்ந்தது கீழே